சமாதானம் தருகிற தேவனே நன்றியோடு துதிக்கிறோம். கிருபை நிறைந்த நல்ல தெய்வமே நன்றியோடு ஸ்தோத்தரித்து வாழ்த்து மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளை ஆசீர்வதிங்க. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வேற பண்ணுவேன் என்று சொல்லுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நன்மைகளை தருவேன், உங்களுக்கு நன்மைகளை தருவேன். என் கிருபை உங்களை விட்டு விலகாதிருக்கும் என்று சொல்லுகிற தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் என் நன்மைகளினாலே எங்களை நிரப்பப் போகிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களுக்காக தினந்தோறும் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களுக்காக தினந்தோறும் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களுக்காக, உங்கள் வாழ்க்கையில் செய்கிற நன்மைகளுக்காக தினந்தோறும் அவரை துதிப்போம். இந்த நாளிலே நமக்கு ஒரு நன்மையை தருவார். இந்த நாளிலே அவருடைய தயவு நம்மோடு இருக்கும். இந்த நாளிலே அவருடைய கிருபை நம்மோடு இருக்கும். அவருடைய மகிமையின் பிரசன்னம் நமக்கு முன்பாக செல்லும். அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். அவர் நமக்கு இன்று நன்மையை தருவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நம் வாழ்க்கையில் இன்று அவர் ஒரு நன்மையை தருவார். நமக்கு போதுமானவராக இருப்பார். நெடு நாட்களாய் இருக்கிற நெருக்கடியை கர்த்தர் இந்த நாளிலே மாற்றுவார். எதிர்பாராத நன்மைகளை கர்த்தர் தருவார். சமாதானத்தை கர்த்தர் தருவார். அவருடைய கிருபை உங்களோடு இருக்கும். இயேசுவின் நாமத்திலே ஆமென்.